ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னு தெரியல, இந்த ஓடிஜி வாங்கினதுலேருந்தே நானே நீ ஒரு பெரிய பேக்கராக உணர்ந்துட்டுருக்கேன். அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக் மோல்டு இருக்குது. இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து வெளியே 3 பீஸ் கேக் மோல்டுன்ட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ எடுத்துட்டதுக்கப்புறம் உள்ளே 3 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் மோல்டு இருக்குது. ஹார்ட் ஷேப் மோல்டில் வந்து இந்த மாதிரி சைடில் லாக் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்கை நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த பிளேட்லேருந்து அழகாக கேக் மட்டும் கீழே வந்துடும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்பும் ஓகே தான். ரவுண்ட் ஷேப்லேயும் அதே மாதிரி ஒரு லாக் கொடுத்துருந்தாங்க. அந்த லாக்கை எடுத்தோம் அப்படின்னா அழகாக கேக் வந்து கீழே வந்துடும். அடுத்தது ஸ்கொயர் ஷேப் டின் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கொயர் ஷேப் டின் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் நெளிஞ்சு போய் இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நெளிஞ்சு போய் இருந்துச்சு. அதே மாதிரி 3 கேக் டின்னுமே ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 நம்பரில் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து 8 நம்பர்ஸ் ஆஃப் நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 8 இது கொடுத்துருந்தாங்க. இது ஓகே குவாலிட்டி சொல்ல முடியாது, நல்ல குவாலிட்டியில் தான் இது இருந்துச்சு. டோட்டலாக 8 இருந்துச்சு. இது ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மூதர் இது இருந்துச்சு. இதுவுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல ஷைனிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இது வந்து ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி வாங்கினதுன்னு சொல்லலாம். ஹேண்ட் பிளெண்டர். நான் வந்து இந்த கேக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் தான் நம்மளால் கேக் வந்து சாஃப்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் போட்டு வாங்கினது. ஸ்கார்லெட் பிராண்ட்லேருந்து இது கொடுத்துருந்தாங்க. இந்த குவாலிட்டி வந்து நிஜமாலே ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மோட் கொடுத்துருந்தாங்க. 1லேருந்து 7 மோட் வரைக்கும் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஹேண்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக 4 இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு வாட்டி பிளெண்ட் பண்ணும்போதும் அந்த 2 இதை மாட்டிட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப சோட்டுவாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் மோல்டு இது இருந்துச்சு மோல்டு. ஸ்மால், லார்ஜ், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருந்துச்சு. இதுவும் ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் டர்ன் டேபிள் இருந்துச்சு. என்ன நிறைய ஐட்டம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு ஸ்பேச்சுலாவும் இருந்துச்சு. ஸ்பேச்சுலா அண்ட் ப்ரஷ் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. நம்ம கைக்குள்ளேயே வர மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்க ஆனால் கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம டர்ன் டேபிள் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டர்ன் டேபிள் எடுக்கும்போது உள்ளே இந்த கேக்கு ஸ்க்ராப்பர் சொல்லுவாங்கள்ல அது இருந்துச்சு. இது டோட்டலாக ஒரு 3 இருந்துச்சு. 3 டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஒய்லட் கலரில் இருந்துச்சு. இது குவாலிட்டியும் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இது எந்த குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. 3 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாசில் செட் கொடுத்துருந்தாங்க. இது டோட்டலாக ஒரு 12 நம்பர் ஆஃப் நாசில் செட் இருந்துச்சு. 12 நம்பர் ஆஃப் நாசில் செட் இருந்துச்சு. ஒரே ஒரு பைப்பிங் பேக் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம டர்ன் டேபிள் எடுத்துடலாம். டர்ன் டேபிள் வந்து ஒரு ரேப்பர் போட்டு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நான் எடுத்தோடனே இதை சுற்றி பார்த்தேன், நல்லா தான் சுற்றுச்சு. எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக் ஆகலை. ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் 2 சைடும் சுற்றி பார்த்தேன், நல்லா தான் சுற்றுச்சு. இப்போ கீழே வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வெயிட் அந்த அளவுக்கு இல்லை, ஓகே நல்லா இருக்குது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே 3 பேலட் கொடுத்துருந்தாங்க. பேலட்னா அந்த நைஃப் மாதிரி இருக்கும்ல, அந்த பேலட் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோலலாம் இது ரொம்ப பெருசாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது சின்னதாக பார்த்தோன்னே இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 900 ருபீஸ் தான் வந்துச்சு. ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து நிறையா அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம நிறையா பொருள் வாங்காமல் இந்த அமௌண்ட்டில் நம்ம வாங்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம அடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.